அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கிராமங்களில் தட்டாம்பூச்சி பார்த்துருப்போம் இல்லையா? வண்ணத்து பூச்சி கிடையாது, தட்டாம்பூச்சி. கோடை காலம் மற்றும் கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கிற நேரத்துல தான் இந்த தட்டாம்பூச்சிகளை நம்ம பார்ப்போம். அனுபவமிக்கவர்களே, உயிரினங்களை பற்றி ஆராய்ச்சி செய்பவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தட்டாம்பூச்சி மிக பழமையான உயிரினங்களில் ஒன்று அப்படி என்று சொல்லுகிறார்கள். இந்த தட்டாம்பூச்சி உருவாகிற இடம் குளக்கரைகள் என்று தான் சொல்லுகிறார்கள். புழுவாக அது உருவாகுமா? புழுவாக உருவாகுகிற அந்த தட்டாம்பூச்சி தண்ணீருக்கு அடியில தான் பல வாரங்களாக இருக்குமா? தண்ணீருக்கு அடியில் இருக்கிற சேறு சகதிகளை சுத்தம் செய்கிற ஒரு வேலையை அது செய்யுமா? அதற்கு பிறகு முழு வளர்ச்சி அடைந்த பிறகு புழுவாக வெளியில ரெக்கைகளோடு மேலே பறக்க ஆரம்பிக்குமா அந்த குளக்கரைக்கு மேலே? குறைந்தபட்சம் 5 நிமிடம், அதிகமாக 5 நாட்கள் இவைகள் உயிர் வாழும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். உயிர் வாழ்கிற 5 நிமிடம் அல்லது அந்த 5 நாட்களுக்குள்ள அவைகள் இனப்பெருக்கம் செய்யுமா? இனப்பெருக்கம் மிட் ஏர் என்று சொல்வார்கள். வான்வெளியில தான் இனப்பெருக்கம் செய்யுமா? இனப்பெருக்கம் செய்த அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த ஆண் தட்டாம்பூச்சி இறந்து விடுமா? பெண் தட்டாம்பூச்சி முட்டைகளை குளக்கரைகளில இட்டுவிட்டு அவைகளும் இறந்து விடுமா? அன்புமிக்கவர்களே, இதனுடைய வாழ்க்கையே மிக குறுகிய நேரம். அந்த வாழ்க்கையில அவைகள் மகிழ்ச்சியாக இருக்கும். குளக்கரைகளை தூய்மைப்படுத்தும். குளக்கரைகளில் ஏதாவது மாசுபட்டிருந்தால் இவைகள் இறந்து அதை உலகிற்கு தெரிவிக்கும். இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி, எப்பொழுதெல்லாம் வறட்சி அதிகமாக இருக்கிறதோ அல்லது பறவைகளுக்கும் அல்லது மீன்களுக்கும் உணவு இல்லாத ஒரு நிலை இருக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த தட்டாம்பூச்சிகள் அதிகமாக 2-3 நாட்களிலேயே இறந்து தங்களுடைய உடலை உணவாக குருவிகளுக்கும் எறும்புகளுக்கும் மீன்களுக்கும் மற்றும் உயிரினங்களுக்கும் உணவாக கொடுத்து விட்டு இறந்து விடுமா? தட்டாம்பூச்சி தானே அப்படி என்று ரொம்ப இயல்பா அந்த உயிரினங்களை பத்தி நினைத்திருப்போம். வாழுகிற அந்த 5 நிமிடம் 5 நாட்களாக இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்கு ஒரு வரலாறாக வாழ்ந்த ஒரு உயிரினமா தான் இந்த தட்டாம்பூச்சியை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, நாமும் இந்த உலகத்துல வாழ்கிறோம். நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறோமா என்கிற அடிப்படையான கேள்வியோடு எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருப்போம். நம்ம சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.